ராணுவத்தில் வீரதீர செயல் புரிந்து நாட்டுக்காக உயிரை அர்ப்பணித்தவர்களின் குடும்பத்தினருக்கு விருதுகள் வழங்கும் விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு சுசித்ரா இணைகிறார். வணக்கம் சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாதுகாப்பு பணியில் இருந்த பொழுதே வீரதீர மரணமடைந்த வீரர்களுக்கான அந்த ஒரு குடியரசனுடைய விருதுகள் தற்பொழுது டெல்லியில் நடைபெற்று வரும் நிகழ்வில் நடைபெற்று வருகிறது. 75வது குடியரசு தின நிகழ்வையொட்டி அறிவிக்கப்பட்ட விருதுகள் தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் இந்த விருதுகள் பெறும் வீரர்களுடைய அந்த ஒரு உறுப்பினர்களும் தற்பொழுது இதில் இடம்பெற்றுள்ளார்கள். மிக முக்கியமாக சுமார் 80 விருதுகள் என்பது குடியரசுத் தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டன. அதில் 6 கீர்த்தி சக்ரா, 16 சௌரிய சக்ரா ஆகிய விருதுகள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக 311 பாதுகாப்பு படை வீரர்களுக்கான அந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்கனவே அறிவிப்பை விட்டது. அதற்கான அந்த விருதுகள் என்பது தற்பொழுது குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வரும் அந்த விழாவில் வழங்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக பல்வேறு வீரதீர செயல்களில் பணிபுரிந்த பாதுகாப்பு படை வீரர்கள் மட்டுமல்லாமல் அந்த பணியில் இருக்கும் பொழுதே உயிரிழந்த வீரர்களுக்கும் தற்போது அந்த அறிவிக்கப்பட்ட விருதுகளான தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. பாராசூட் ரெஜிமெண்ட், ராணுவத்தினுடைய பல்வேறு பிரிவுகளை சார்ந்த வீரர்களுக்கும் தற்பொழுது இந்த ஒரு விருதுகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கீர்த்தி சக்ரா உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருதை பொறுத்தளவில் மேஜர் திக் விஜய் சிங் ராவத் மற்றும் தீபேந்திர விக்ரம் பெசந்த் ஆகியோருக்கும் இந்த விருதுகள் என்பது இன்று அவருடைய குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டு உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வீரர்கள் நாட்டிற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்த நிலையில் அவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த ஒரு விருதுகள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் வழங்கப்பட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த விருதுகள் என்பது தற்பொழுது அவருடைய குடும்பத்தினர் நேரடியாகவே வந்து குடியரசுடைய கையிலிருந்து பெற்றுள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வீரர்களுடைய செயல்திறனை பாராட்டி ஏற்கனவே பாதுகாப்பு துறை அமைச்சகம் சார்பாகவும் ஏற்கனவே அவர்களுக்கான அந்த நிதியுதவி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ விருதுகளை கீர்த்தி சக்ரா உள்ளிட்ட விருதுகளை தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தற்பொழுது வழங்க வருகிறார். அதே சமயம் சௌரிய சக்ரா விருதும் பல்வேறு மூத்த ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாராசூட் ரெஜிமெண்டை சார்ந்த மேனோ பிரான்சிஸ் மற்றும் சீக் ரெஜிமெண்டை சார்ந்த அமன்தீப் ஜாக்கர் உள்ளிட்ட வீரர்களுக்கு சௌரிய சக்ரா விருதானது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு தற்பொழுது அவர்களுக்கான அந்த ஒரு விருது என்பது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் நேரடியாக வழங்கப்பட்டு வருவதை நம்ம காட்சிகளில் பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.